ஸோ குட் ஈவினிங். மணி கரெக்டாக ஒரு 8 மணி வந்து ஆகுது. இப்போ தான் வந்து நைட்டு ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்களா, ஒரு 2 நாள் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோ போட்டதுன்னா 2 நாள் வந்து ஸ்கிப்பு. ஸோ ஓட்ட முடியல. இன்றைக்கி தான் வந்து வண்டி எடுத்திருக்கோம். கரெக்டாக புதன்கிழமை. ஆமாம், புதன்கிழமை தேதி வந்து 12. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து வண்டி எடுத்திருக்கோம். என்னென்னா ட்ரிப்பு வந்து இப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரிப்பு வந்தது எனக்கு வந்து 8:20க்கு தான் வந்துச்சு. ஸோ டில் காலையில் 7 மணி வரைக்கும் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்மளுக்கு கீழ்பாக்கில் இருந்து வெஸ்தாம்பரம் 30 கிலோமீட்ரு 700 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் 55 ரூபா வந்து டோல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹோம்லேருந்து தான் கிடச்சிருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஷூ வருது. ஸோ வந்து விட்டு போக மாட்டேங்குது. ஸோ கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ கஸ்டமர் முடிச்சுட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணணும் இல்லையா. மணி 12:41. இப்போ தான் ஒரு சின்ன கடையில் டிஃபனு ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸோ எங்கே ப்ரோ ஒரு ட்ரிப் தான் ஓட்டுனல சொன்னேன். அந்த ஒரு ட்ரிப்பு இந்த 700 ட்ரிப்பு முடிச்சுட்டு தொடர்ந்து ஒரு 2 ட்ரிப்பு, ஒன்று 182 ஒன்று, அப்புறம் 405 ஒன்று மாம்பாக்கத்துக்கு. மாம்பாக்கமா மாதம்பாக்கமா? அது மாதம்பாக்கம் 405. ஸோ கரெக்டாக மேடவாக்கம் ஜங்ஷனில் நிற்கிறேன். எவ்வளோ ஓட்டி இருக்கும் அப்படின்னா, இது 12 மணி ஆயிடுச்சு இல்லை. ஸோ 1294. ஸோ 1300 கணக்கு வச்சுருக்கேன். டிப்பு தான் அவ்வளோ இல்லை. நான் 10 ரூபா 50 ரூபா டிப்பு வந்திருக்கோம், அவ்வளோதான் வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக ஜங்ஷனில் இருக்கோம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 8 மணிக்கு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணோம்ல. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. 1294, அதாவது 1300 வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறதுன்னா, 8 மணிக்கு ஆரம்பித்தேன், காலைல 7 மணி வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 8:30 தான் நம்மளுக்கு ட்ரிப்பு வந்தது. அதுதான் வேறு என்ன. ட்ரிப்பு வந்துட்டுருக்கு, 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சும்மா தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் ட்ரிப் ஐபி மாதிரி ஒர்க் ஆகலை, என்ன தெரில. ஸோ இது வரைக்கும் சும்மா தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு முடிச்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ட்ரிப் எதுவும் வரல. நைட் டைமில் 12:42 ஆயிடுச்சு. இதோட போனால் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு 4 மணி 4:30க்கு வந்து ட்ரிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி சகஜமாக ஒரு 1-2 ட்ரிப்பு அப்படின்ற போது நைட்டு வந்து டிராஃபிக் இருக்காது. ஸோ ட்ரிப்பும் வந்து ரேராக கிடைக்கும். சாட்டர்டே சண்டேன்றது வேறு, மற்றபடின்றது வந்து இது மாதிரி தான் எம்டியாக தான் இருக்கும். ஸோ எம்டியாக தான் இருக்கும். நான் நைட்டு சரி, நான் என் சுச்சுவேஷனால் ஃபஸ்ட்டு நைட்டு ஓட்டியிருந்தேன், ஏசி சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ தான் ஓட்டுறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறல, அதுக்கு அலைன் ஆகணும், அதுக்கு நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அதுவே வந்து பெரிய கஷ்டம் அப்பா. அது மாதிரி ஸோ வண்டி எங்கன்னா பார்க் பண்ணணும். கரெக்டாக மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் தாண்டியாச்சு. ஜெயச்சந்திரன் தாண்டி டுவர்ட்ஸ் வந்து வேளச்சேரி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணி வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரிப்பு வரும், 1-2 ட்ரிப்பு. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஏர்போர்ட்டில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். 8 மணிக்கு ஆரம்பித்தோம். இது வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு டைமிங். இது ஏர்னிங்ஸ்க்காகன்னு இல்லை, எனக்கு வேறு டைமில் ஓட்ட முடியல. ஸோ அதனால தான் இந்த டைமுக்கு நான் எடுத்தேன். ஸோ இந்த டைமுக்கு எடுத்தால் ஓட்டலாமா ப்ரோ அப்படின்னா நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு நேரம் சாட்டர்டே சண்டேன்றது நம்ம ஓட்டலாம், மற்ற நேரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் ஏர்ன் பண்ணுறதுன்றது நம்ம சொல்ல முடியாது, கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமில் ஓட்டலாம் சம்பாதிக்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ மற்றபடி வண்டி அடி ஓரமாக பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு காலையில் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ குட் மார்னிங். காலைல 4:56 மணி. நைட்டு வண்டி விட்டு பார்த்தீங்களா, ஒரு 1 மணி, ஒரு 4 மணி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ட்ரிப்பு வந்துச்சு, சரியான ட்ரிப்பு இல்லை. இப்போ 4:57 4லேருந்து ட்ரிப் ஆரம்பித்து ஒரு நல்ல ட்ரிப்பாக பிக் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எங்கே இருந்தேன்னா நம்ம சென்ட்ரலுக்கு தான் எடுத்திருக்கோம், பள்ளிக்கரணையிலேருந்து. ஸோ கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டேன் நான், கொஞ்சம் தூரம் வந்து எழுந்து ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ எழுந்து ஒரு 1/2 ஹவர் வந்து ஆயிடுச்சு. நான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன், நான் டெய்லி மழை வருதா. ஸோ இன்றைக்கி எதிர்பார்த்தேன் மழை வரும்னு, பட் மழை வந்து இன்னைக்கு இல்லை. இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு காட்டுச்சு 1.6 கிலோமீட்டர். ஸோ 200 மீட்டர் தாண்டி வந்து கொஞ்சம் நின்று இன்னும் 7-7:30 வீட்டுக்கு போகணும். நான்
ஆல்ரெடி தெரியும்ல, வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 மணி, மேக்ஸ் டு மேக்ஸ் 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ மடமடன்னு கஸ்டமரை விட்டுட்டு சென்ட்ரல் போகிறோமா, எப்படினாலும் சென்ட்ரல் போகிறதுக்கு 5:45 வந்து ஆகிடும். நான் காலியாக இருக்கிறதுனால சொல்கிறேன், 5 மணி ஆகுது. இப்போது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு 5 மணிக்கு ரீச் ஆகும். சென்ட்ரல் போகிறதுக்கு எப்படியோ 5:45 ஆகிடும். ஸோ அங்கேருந்து நான் ஒரு 2 ட்ரிப் ட்ரை பண்ணலாம். நல்லா ட்ரிப்பாக விழுந்துச்சுன்னா ஒரு 2 ட்ரிப்பை எடுத்தேன்னா 8 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஒரு 6:30 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அமௌண்ட் பார்க்கலாம். ஸோ நைட் ட்ரிப் நான் அலைன் போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும் நம்ம அது ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா 100 ரூபா ட்ரிப்பு, 150 ரூபா ட்ரிப்பு இதெல்லாம் வரும். நான் என்ன எடுக்க மாட்டேன். மினிமம் 200 ரூபா வந்து எனக்கு ட்ரிப் அமௌண்ட் இருக்கணும். சில நேரத்தில் வந்து 150 ரூபா ட்ரிப் எடுப்பேன். ஸோ அது டயத்துக்கு ஏற்ற மாதிரி. நேற்று வந்து 1300 ரூபாயில் வந்து முடிச்சிருந்தோம். நைட்டில் 8லேருந்து அந்த 11:30 மணி வரைக்கும் எடுத்து ட்ரிப்பு 1300 ரூபாயில் வந்து ட்ரிப் ஓப்பன் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்னென்னா ஒரு 3ல் வந்து முடித்தா நல்லாயிருக்கும். ஒரு 3000 ரூபாயில். ஸோ நடக்குமான்னு தெரியல. மணி என்ன 5, 6, 7 3 மணி நேரத்தில் எப்படி 1700 முடிக்கிறதுன்னு தெரியல. சொல்ல முடியாது. ஒரே ட்ரிப்பில் கூட அடிக்கும். இல்லை 2 ட்ரிப் எடுத்தால் கூட முடியும். சொல்ல முடியாது. ட்ரிப்பை வந்து நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் தட் அவங்க எப்படி தராங்களோ இல்லை நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். தூக்கம் வந்து கண்டினியூஸ்னாக ஓட்ட நம்மளுக்கு வந்து தெரியாது. திடீர்னு நம்ம நைட் எடுத்து ஓட்டணும்னா தூக்கம் வந்து சொக்கும். நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நைட்டு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஓடிட்டே இருந்தால் தெரியாது. கேப் போட்டு எடுத்தோம்னா தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து ரோட்டில் ஸ்டேரிங் ரேக்கு, சஸ்பென்ஷன் கூட ஓகே. இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்டேரிங் ரேக் கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி. சவுண்டு நான் WD-40 அடிச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதையும் மாற்ற பார்க்கணும் கூட்டி சீக்கிரம். ஸோ மற்றபடி என்ன, வண்டி ஓட்டுறவங்க ஒரு நல்ல பர்ஃப்யூம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில கஸ்டமர் வந்து ஓகே, சில கஸ்டமர் வந்து மேலே ஸ்மெல்லு வரும். நான் தப்பு சொல்லலை. பட் அவங்களுக்கு தெரியாது. நம்ம இருக்கோம்ல, நம்மளுக்கு திடீர்னு ஒரு கத்தவங்க வந்து உள்ள உட்காரும் போது நம்மளுக்கு அது வந்து ஆகாது. அவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளுக்கு ஒரு காருக்கு நல்ல பர்ஃப்யூமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் தவிர்க்கலாம். நான் வந்து நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னால் கொமட்டோ என்ன நம்மளுக்கு கேட்கவும் முடியாது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லொக்கேஷனை விட்டுட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கி வச்சுக்கோங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமரை வெளியே நிற்கிறாங்க. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 6:44 ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சென்ட்ரலேருந்து எம்டியாக தான் வந்தோம். எல்லாம் தூரமாக கிடைக்குது. கிட்ட கிடச்சாலுமே வந்து ட்ரிப்பு வந்து அமௌண்ட்லாம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா நேற்று ஒரு 1300 ஓட்டியிருந்தோமா. ஸோ இப்போது ஒரு 700 ஓட்டியிருந்தோம். மொத்தமாக வந்து 2 ரூபா தான் இன்றைக்கி ஓட்டி முடித்தோம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 7 மணிக்கு வந்து ட்ரிப்பை முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நேற்று வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணி என்ன அமௌண்ட் பார்க்கலாம். ஏன் ப்ரோ இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரோ அப்படின்னா கம்மி தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.